92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். Psalms 92 verse 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாம். நான் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கர்த்தர் ஸ்தோத்திரம் புஷ்பத்தை போல செழிப்பான் எங்களுடைய சபைக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம். இந்த செழிப்பு எப்படி நமக்குள்ள உருவாகும் என்பதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் என் யூடியூப்பில் என் பேரை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். அதில் நான் 2 நாளுக்கு முன்பாக நான் இதை பேச நினைக்கல. ஞாயிற்றுக்கிழமை தூதுக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பேசு அப்படின்னு என் உள்ளத்தில் உணர்த்தினதுனாலே இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். யார் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவங்க கர்த்தருடைய பிரகாரங்களிலே செழிப்பாக இருப்பார்களா? அவருடைய வறண்ட நிலம், அவருடைய வனாந்திரம், அவருடைய கடுவெளி இவைகளெல்லாம் மாறி ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் சரீரத்திலேயும் நீ செழித்து இருக்கணும்னா உங்களுக்கு எனக்கும் ஆலயத்தின் அனுபவம் தேவை. ஏற்றுக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்தில் நாட்டப்படணும். இதைதான் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் Psalms 52 verse 8, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை நாட்டினார், அவருடைய ஆலயத்திலே நாட்டினார். நான் பிரகாரத்திலே செழித்திருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் பச்சையான ஒலிவ மரம், உங்களுக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? நான் காய்ந்து போகலை, நான் தோய்ந்து போகலை. கர்த்தர் என்னை பச்சையான ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறார். எனக்குள்ளே கிரீனிஷ், எனக்குள்ளே பசுமையின் அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறது. நான் தோய்ந்து போகலை, வறண்டு போகலைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மனிதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே சங்கீதக்காரன் தான் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் மீண்டும் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறான், உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால திருப்தி அடைவானா. அப்ப ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் தேவனுடைய வீட்டின் நன்மையினால திருப்தி அடைவானா, ஆலயத்தின் சம்பூர்ணத்தால திருப்தி அடைவானா, ஆலயத்தின் நன்மையினால திருப்தி அடைவானாம். எத்தனை பேர் உண்மையாய் எனக்குள்ளே ஒரு செழிப்பின் அனுபவம், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கிறார்களாமே. நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறானே. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அவருடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆவானாமே. இந்த நன்மையெல்லாம் எனக்கும் வேணும் பாஸ்டர், எனக்கும் வேணும், எனக்கும் வேணும் சொல்றவங்க கூட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்க எல்லாருக்கும் உருவாகட்டும் ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்களுக்கு எல்லாருக்கும் உருவாகணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க?
உண்மையாய் விரும்பினா நீங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே வறட்சி, எனக்குள்ள இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிற வறட்சி, என் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற வறட்சி, என் சரீரத்தில் இருக்கிற வறட்சி, இதெல்லாம் மாற்றி நான் செழிப்பாய் மாறணுமே. என்னை செழிப்பாக்கும் ஆண்டவரே, என்னை செழிப்பாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் கூப்பிட போறீங்க? உங்க பொருளாதாரத்தில் இருக்கிற வறட்சி மாறட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற வறட்சி மாறட்டும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதியாகிய வறட்சி மாறட்டும். எல்லா வறட்சிகளை கர்த்தர் மாற்றி உங்களையும் என்னை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவாராக. அந்த மாற்றத்தை விரும்புறவங்க நல்ல கைகளை தட்டி, கர்த்தாவே என் ஜீவியத்தை மாற்றும், என் ஜீவியத்தை மாற்றும், என் ஜீவியத்தை மாற்றும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. நல்ல கைகளை தட்டி, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க ஆசையாய் பாடணும். என் வறட்சி கூட மாற்றிடுங்க ஆண்டவரே, என் வனாந்திரத்தை கூட மாற்றிடுங்க ஆண்டவரே, என் அவாந்திர வெளி கூட செழிப்பாய் மாறட்டும், தண்ணீர் தடாகமாய் மாறட்டும். எத்தனை பேர் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, டெப்த் ஆஃப் ஹார்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாவே என் வறட்சி மாறணும், என் வறட்சி மாறணும், எனக்கு ஒரு செழிப்பு வேணும்னு சொல்றவங்க ஒரு விசை கூட என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை எங்கள் தேவனால் எங்களை வறட்சி மாற்ற முடியும் ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஆகாத காரியம். ஓ லிமரபலக்க ஷரபலக்க துதாயிரத்துடே, லிமரபக்கத்துடே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறட்சி கர்த்தர் மாற்றுகிறார். என் தேவனால் வறட்சி மாற்ற முடியும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா, எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஒரு விசை கூட சொல்லுவோம், ஆகும் எல்லாமாகும். நல்ல பலமாய் கரங்களை தட்டி இப்பொழுதே உன் வறட்சியை மாற்றி உனக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வியாதியை மாற்றி உனக்கு சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். நன்மையை பெற்றுக் கொள்வோமாக. அல்லேலூயா, எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல
கரங்களை தட்டி என் வறட்சியை செழிப்பாக்குகிற தெய்வமே, என் வறட்சியை செழிப்பாக்குகிற தெய்வமே, என் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு பிராமண சகோதரன், அவர் மனைவியும் ஆர்த்தடாக்ஸ் பிராமின், ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்கள தள்ளிட்டாங்க. ஒரு பிராமின் கம்பெனியில் தான் வேலை பார்த்தார். இவர் கிறிஸ்டியனாக கன்வெர்ட்டட் ஆனதுனால இவர் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஒரு வாடகை வீடு. நம்ம ஜப வீட்டில் வந்து பழகி நம்மளோட சேர்ந்து அவரும் அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நம்மளை போல மாறிட்டாங்க. ஒரு இல்லையே சொல்லுங்களேன். ஆகார விஷயத்தில் எதில் புரிஞ்சிட்டுங்களா? இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டில் மாடியில் குடியிருக்கிறாங்க. கீழ் வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணுறாங்க. நல்ல வாசனை, கமகமன். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3-3.5 வயசு இருக்கு, நல்லா அழகாக பேசுவா. அப்பா எனக்கு மீன் வேணும்னு கேட்குறா. இவருக்கு ரொம்ப துக்கம். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால என் பிள்ளைக்கு ஃபண்டமெண்டல் நீடை கூட என்னால் தர முடியலையே, சரி நான் அப்பா வாங்கி தரமான்னு சொல்லிட்டு அந்த குட்டியை கூட்டிக்கிட்டு ஜப வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பிரதர் இப்படி கண்ணீரோடு சொன்னார், கீழே வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணுறாங்க பாஸ்டர், வாசனை தூக்குது. என் பிள்ளை என்னன்னு கேட்டா, அவங்க வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னேன், எனக்கும் வேணும்னு கேட்குறா. என்கிட்ட காசு இல்லை பாஸ்டர், வேலையும் இல்லை, நாட்கள் நெருங்குது, 1ஆம் தேதி வந்தால் வீட்டு வாடகை கட்டணும், என்ன செய்யணும் தெரியல பாஸ்டர், வாங்க ஜோமன்லாம், கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்வார். இந்த பிள்ளையினுடைய ஆசையால் தீர்க்க மாட்டாரா? அந்த சகோதரன் நானும் அந்த சின்ன குட்டியும் சொன்னேன், ஜெபம் பண்ணி முடித்த உடனே உனக்கு ஏசப்பா மீன் தருவார்னே, நீ எங்க கூட ஜெபத்தில் இருன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். இன்னொரு சிஸ்டர் அழுதுகிட்டே ஓடி வராங்க, பாஸ்டர். சிஸ்டர் அழாம சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. எங்க பாட்டி மறிச்சிட்டாங்க பாஸ்டர். எவ்வளவு வயசு இருக்கும்? 82 வயசு பாஸ்டர். எங்க மறிச்சிட்டாங்க? எங்க இருக்கு இப்போ சரீரம்? திண்டுக்கல்ல மறிச்சிட்டாங்க பாஸ்டர். உடனே போன பாஸ்டர், இது கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் மீன் வாங்கியிருக்க மாட்டேன் பாஸ்டர். எனக்கு அவங்க சொல்லும்போது இந்த குட்டியின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பாட்டியை கர்த்தர் தூக்கிட்டார். 82 வயசு வரை இருந்தது போதுன்னு தூக்கிட்டார். ஆனால் நான் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு வைராக்கியம். அந்த மீன் இந்த பிரதர்கிட்ட கொடுத்துருங்க, நான் வாய் திறந்து சொல்லக்கூடாது. கர்த்தர் இதை செய்தார்னா நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு எப்படியாலும் என்னை திருநெல்வேலியில் கொண்டு போய் எனக்கு திண்டுக்கல் போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்ற சொல்லுங்க பாஸ்டர். பிரதர் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா நான் என்ன செய்து பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பஸ்ஸுக்கு அவருக்கு காசு கொடுத்தேன் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு. இருங்க பிரதர், நான் கொஞ்சம் வீட்டில் போய் எல்லா காரியத்தையும் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னு. இந்த அம்மாவுக்கு ஒரே போராட்டம். மீனை மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா, ஜப வீட்டில் கொடுத்துடலாமா, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா, யார் கையில் கொடுத்துடலாமா? அது ரொம்ப எச்ச கையில் காக்க வரட்டாது, சாப்பிட்ற கையில் என்ன செய்யாது, காக்க வரட்டாத அருமையான சகோதரி. அப்படியே இந்த மீன் எடுத்துகிட்டு வந்து, நான் போகிறேன் பாஸ்டர், எப்போ வருவேன்னு தெரியல, 2-3 நாள் ஆகும் போல இருக்கு, அதனால் இந்த பிரதர்கிட்ட கொடுத்துட்டுமா, ஜப வீட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த பிரதர்கிட்ட கொடுத்துட்டோமான்னு. கொடுத்துருங்க அப்படின்னு அவர் போய் அவங்க மனைவிகிட்ட கொடுத்தார். விஷயத்தை சொன்னார். நான் திருநெல்வேலி வரைக்கும் போய் அந்த அம்மா பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன். ஆண்டவர் பாருங்க, நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம பிள்ளைன்னு ஆசையை நிறைவேற்றி இருக்கிறார். அதுக்கு மீன் வேணும்னு போய் நீங்களாம் ஜெபம் பண்ணாதீங்க, பக்கத்து வீட்டு பாட்டி சாகாது, நம்ம வீட்டு பாட்டிலாம் என்ன செய்யாது, சாகாது. ஆமாம், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வறட்சி
தம் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற முடியாத ஒரு வறட்சி. ஆனால் ஜெப வீட்டுக்கு வந்தார், ஜெபித்தோம், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார், அந்த பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றினார். எனக்குள்ள ஒரு பெரிய அவா பெருகுது. நீங்கள் ஆசையோடு கர்த்தர்ட்ட கேட்பீங்கன்னா, வாட் எவர் மே யுவர் ட்ரைனஸ் டசன்ட் மேட்டர் ஃபார் மை காட். எப்படிப்பட்ட வறட்சி ஆனாலும் சரி, என் தேவனுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. ஒருவேளை பணத்தில் வறட்சியாக இருக்கலாம், தொழிலில் வறட்சியாக இருக்கலாம், படிப்பில் வறட்சியாக இருக்கலாம், வேலை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், என் குடும்பத்தில் நன்மையை காணாத வறட்சியாக இருக்கலாம். நீ கர்த்தருக்கு ஆசையாய் காத்திரு, ஆலயத்தில் நாட்டப்படு, உன்னை கர்த்தர் செழிப்புள்ளவனாய் மாற்றுவார். முதல்ல ஒரு கேள்வி, நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேனா, இல்லாவிட்டால் நாட்டப்பட்ட இடத்திலிருந்து பிடுங்கிட்டாரா? அதை முதல்ல நான் அறியணும். வாசிக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஐசாயா 61:3. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். சபை என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற உன்னை சபையில் கொண்டு வந்து நாட்டுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கேயோ ரட்சிக்கப்படலாம், எப்படியோ ரட்சிக்கப்படலாம். ரட்சிக்கப்படுவதற்கு சபை வேண்டாம். ஞானஸ்நானம் கூட எங்கேயோ உபதேசம் கேட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். ஆனால் வருகையில் போனா உனக்கு ஒரு சபை வேணும். சபையில் கர்த்தர் கொண்டு வந்து நாட்டணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால்தான் சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு, துக்கிக்கிறவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, துதியின் உடையை கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தம்முடைய மகிமைக்கென்று பிதா தன்னுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள், நீதியின் விருட்சமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இயேசுவை அனுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலையும் தேறுதலையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்க கர்த்தரால் சபையில் நாட்டப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அங்கத்தினராய், மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் த கிரைஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் பரிசுத்தாவின் மூலமாய் சபையில் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினம் எங்கே சேர்த்தாராம்? சபையில் சேர்த்தார். நீ கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சமானால் உன்னை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். அதனால் சங்கீதத்தில் தலைப்பு வசனம் படித்தோம், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் எப்படி இருக்கிறாங்களாம்? செழித்து இருப்பார்கள், இல்லை செழித்து இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன்னை செழிப்பாக்கணும்னா அப்படியானால் இதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு எனக்கும் ஆலயத்தின் அனுபவம் வேணும். என்ன அனுபவம் வேணும்? ஆலயத்தின் அனுபவம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நோவா பேழை கூட ஒரு ஆலயத்துக்கு அடையாளம், ஒரு சபைக்கு அடையாளம். முதல்ல ஒரு புறாவை அனுப்பினான். புறா என்ன செய்ததுன்னா, தங்கி தாபரிக்க உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்து நோவாட்ட கொடுத்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் 2 காகத்தை அனுப்பினான். காகம் என்ன செஞ்சுன்னா, போக்கும் வரத்துமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? காகம் போய் ஜாலியாக செத்து கிடக்கிற மாடு, ஆடு, மிருகஜீவனை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு நோவா பேழைக்கிட்ட வந்து பார்க்கும். ஜன்னலை திறந்து வச்சிருக்கான், பேழைக்குள்ளே வந்துடாதா அப்படின்னு. நோவா, நான் சுகமாக இருக்கிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்கிற வெளியே, நான் பேழைக்குள்ளேருந்து அடிப்பட்டது போதும். ஏன்னா பேழையில் என்ன சாப்பாடு? தானியம்தான். காக்காக்கு என்ன கிடைச்சது? பேச மாட்டேங்கிறீங்களே. பயிர் வகை தான் கிடைச்சது.
எப்பா எத்தனை நாளைக்கு இந்த வெஜிடேரியன்லேயே ஓடுறது, விட்டது தான் காரியம், சுற்றி சுற்றி பறக்குது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பார்க்குது, நோவா பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறேன். இப்படி ஒரு கூட்டம், காகத்தை போல இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்க்கு வந்துடுவாங்க, நியூ இயர்க்கு வந்துடுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சில நேரம் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்துடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மரித்த நாள் இல்லையா, அன்னைக்கு ஒரு ஆராதனைக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். இவங்கெல்லாம் காகத்தை போல உள்ள விசுவாசி. நாம் புறாவை போல இருக்கணும். இந்த உலகம் எனக்கு தஞ்சம் இல்லை, சதம் இல்லை. என் தேவனோடு இருக்கிறது தான், ஆலயத்தில் தங்கி இருக்கிறது தான் எனக்கு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து ஒரு ஊழியக்காரர், வி பால் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், என்னுடைய ஊழியத்தில் கொஞ்சம் சீனியர், இப்போ இல்லை, அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டார். அவர் டிஎம்கேல நல்ல பொறுப்புகள்லாம் இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, அவர் ஊழியக்காரான பிறகு எப்படியாலும் நம்ம தலைவர் ரட்சிக்கப்படணும். அவருக்கு எப்படியாலும் ஒரு முறை பைபிளை கொடுத்து இயேசுநாதரை பற்றி சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். எங்கள் பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பெரிய பாஸ்டர்கிட்ட என்னையும் உதவி கூட்டிகிட்டு போனார். கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டுக்குள்ளே போகிறோம், இதே மாதிரி ஜிப்பாவில் போகிறோம். போனோடனே இவரை பார்த்தோன்னே, வாங்க பால், வி பால், நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் கலைஞர். உடனே நல்லா இருக்கிறையான்னு அரசியல்வாதிகளாக இருந்தால் சால்வை போடுவாங்க. இவர் என்ன செய்தார்னா பைபிளில் கொடுத்தார். அவரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார். ஐயா நீங்கள் மனம் திரும்பணும் ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா அப்படின்னு சொன்னார். இந்த 3 வார்த்தை தான் சொன்னார். கலைஞர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். பால் தம்பி, நான் பிதாவினால் நடப்படாத நாற்று அப்படின்னார். அவர் என்ன சொன்னார்? நான் தேவனால் நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் நாட்டப்பட்டாதான் ஆண்டவரே எனக்கு செழிப்பு வரும். அதனால் என்னை கர்த்தாவே இந்த தோட்டத்தில் என்னை நாட்டும், இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சமாய் என்னை மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட மனிதனுக்கு ஆலயத்தினுடைய, ஏன் ஆலயத்துக்கு வரணும், எதற்கு நமக்கு ஆலயம் வேணும், எதற்கு நமக்கு சபை வேணும் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பே அதுதான். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். நாம் எதுக்காக ஆலயத்துக்கு வருகிறேன், ஏன் ஆலயத்துக்கு வருகிறேன், ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு என்ன நன்மை, ஆலயத்துக்கு வருகிற நான் என்ன செய்யணும், அதை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சந்தோஷமா? உங்களை தான் கேட்குறேன், சந்தோஷமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 4வது வசனம். 4வது வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் படித்தோம் இல்லையா, எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? கொஞ்சம் ஐயா மாதிரிலாம் சொல்லுங்களேன், எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? இதால ஒருத்தர் சத்தமாக சொல்லுங்க, போல்டா. எதுக்கு வரணும்? துதிக்க வரணும். ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கிறதுக்காக வரணுமா? 150ஆம் சங்கீதம் 1வது வசனம். 150ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யுங்கள். அப்போ நமக்கு ஏன் ஆலயம்னா கர்த்தரை துதிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம இங்கே வந்துட்டோம்னா சோத்திரம் பண்ணுங்களேன், துதிங்களே, என்ன அல்லேலூயா சோத்திரம். இந்த செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கு. நல்லா துதிக்கணும் ஐயா, நல்லா சத்தமிட்டு துதிக்கணும்.
ஆலயத்துக்கு வர்றதே கர்த்தரை துதிக்க தான். சில நேரங்களில் ஊழியக்காரர் சொல்லி இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னா சோதர 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 அப்படியே டவுன் ஆகிடுறோம். அப்போ எனக்கு ஒரு தெளிவு எனக்கு வேணும். நான் கர்த்தர் எனக்கு ஆலயத்தில் என்னை நாட்டியிருக்கிறது, எனக்கு ஆராதனையை தந்திருக்கிறது, எனக்கு ஆராதனைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சிஸ்டர் என்ன சேலை கட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரதர் என்ன பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கிறாரு, இவர் எந்த கடையில் சென்ட் வாங்கினாரு, இதை பார்க்கறதுக்கு இல்லை. நான் வந்திருக்கிற எதுக்காக? சத்தமா சத்தமா தேவனை துதிக்கிறதுக்காக. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நான் ஏன் வந்திருக்கிறேன்? கர்த்தரை துதிக்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அப்போ நமக்கு என்ன வேணுமா? துதியின் ஆவி வேணும். நம்ம வாசித்த 61 ஏசாயா 61:3 அங்கே கர்த்தர் ஸ்தோத்திர ஆண்டவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கிறாராம். வாசிக்கலாமா? எஸ், குட். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன உடை கொடுக்கிறாரா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் யாருன்னா வாசிக்க முடியுமா? அது மலையாளத்தில் அந்த வார்த்தை இல்லை, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, garments of praises, garments of praising. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக வீட்டிலேருந்து வரும்போது நீங்கள நானும் ஒடுங்கி இருக்கலாம், துயரத்தோடு வரலாம், துக்கத்தோடு வரலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆலயத்தில் வந்து துதிக்க 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 தேவனை மகிமைப்படுத்த 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 எல்லா துக்கத்தின் ஆவிகளும் நம்மை விட்டு ஓடிரும். எத்தனை பேர் என் ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் அவரை துதிக்கிறதுக்காக தான்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அது துதிக்கிறத பற்றி சங்கீதத்தில் அழகாக எழுதியிருக்கு. முதியோரே, வாலிபரே, கன்னியரே, இளைஞரே, மூப்பரே, பிள்ளைகளே, ஒருத்தரை விடாமல். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன பொடி குஞ்சிலிருந்து கிழமை வரைக்கும் தெய்வத்தை என்ன செய்யணுமோ பேச மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னத்துக்கு பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பலனாய் சொல்லுவோம். எதுக்காக? கர்த்தரை துதிக்கணுமா? ஆமாம். நான் சங்கீதத்தில் படிக்கும்போது, மன்னிக்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிக்கும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். யாருக்காக ஏற்படுத்தினாராம்? எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம துதிக்கிற துதி எப்படி தெரியுமா? இந்த தம்பி இப்போ மைக் மாற்றிட்டு போனார் தெரியுமா? ஏன்? பேட்ரி என்னாச்சு? லோ ஆயிட்டு. கரெக்டாக சொல்கிறீங்க, டவுன் ஆயிட்டு. அதனால் புது ஒரு பேட்ரி போட்டு தம்பி எனக்கு மைக் தந்திருக்கிறார். நான் பேட்ரி லோவாக நான் சத்தமாக பேசினாலும் இந்த சத்தத்தை எப்படி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, எப்படி அதை வெளிப்படுத்துதுன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், மூக்கடைச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. மூக்கடைச்சவன் பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம துதி கூட அப்படி தான் இருக்கு. அதனால தான் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் மூக்கில் இருக்கும். அப்படியா? வாயில் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறோம், மனப்பாடமாக தெரியுது, ஆனால் கிரியையில் என்ன இல்லை? அந்த துதி வரலையே, துதி வரலையே. நீங்கள் யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க. பக்கத்தில் சிபிஎம் விசுவாசிகளாக இருந்தாங்கன்னா போய் பாருங்க, அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்வாங்க. சபை உடனே கையை தூக்கி தோத்துறோம் 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 தோத்துறோம். அடுத்து ஊழியக்கார மைக்கு தட்டுற வரைக்கும் தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறான். வேணா உங்களை ட்ரையல் பண்ணி பார்ப்போம். தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், 4 தோற்றத்துக்கு மேலே நம்மளால் வராது. சோதரா சோதரா சோதரா. அடுத்து ஊழியக்கார மைக்கை தட்டுற வரைக்கும் ஜீவனை வைத்து தோத்திரம் பண்ணணும். மூக்கில் துதிக்கக்கூடாது, மூக்கினால் என்ன செய்யக்கூடாது? தோத்திரம் பண்ணக்கூடாது. வாயினால் துதிக்கணும். தாழ்மையாக சொல்கிறையா, துதிச்சு பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன். கர்த்தரை துதிக்கிற மனுஷராய் பாருங்களேன், உங்கள் எல்லா வறட்சியும் மாறிடும். கர்த்தர் உங்களை என்னையும் ஆலயத்தில் நாட்டி இருக்கிறதே, ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதே முதல்ல எதுக்குன்னா துதிக்கிறதுக்காக. இன்னும் ஒரு சில வசனங்களை படிக்கலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். 95ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி
எப்படி வரணுமா? துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வரணுமா? அப்போ வீட்டிலேருந்து புறப்படும் போதே எனக்குள்ள ஒரு ஆசை பெருகணும். இன்றைக்கி நான் ஆலயத்தில் போய் கர்த்தரை துதிக்க போகிறேன், ஆராதனைக்கு போய் கர்த்தரை துதிக்க போகிறேன். நான் ஒரு நாள் இப்படி யோசித்து பார்த்தேன். தூதர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 துதிக்கிறாங்க. உண்மைதானே? எவ்வளோ நேரம் துதிக்கிறாங்க? ஓய்வில்லாமல், டே அண்ட் நைட். கர்த்தர் ஸ்தோத்திரம் 24/7 தூதர்கள் பரிசுத்தர் 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 துதிக்கிறாங்க. ஆனால் 22ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர்னு எழுதியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை துதிக்க ஆரம்பித்த உடனே தூதர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் என்ன சார், நீங்கள் துதிக்கிட்டே இருங்கப்பா, என் பிள்ளைங்க என்ன துதிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இறங்கிறாரா. எனக்கு ஒரு சிந்தை, எனக்கு ஒரு யோசனை என்னன்னா, ஏன் 24 மணி நேரம் துதிக்கிற தூதர்களோட துதியை விட்டுட்டு நீங்களும் நானும் கூப்பிட்டோம்னா துதிச்சோம்னா நம்ம மத்தியில் வந்துடுறார் அப்படின்னா நான் யோசித்து பார்த்தேன். இந்த தூதர்கள் ஒரே கோரஸை பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன கோரஸ் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆனால் நாம் துதிக்க ஆரம்பித்தோம்னா, நாம் துதி எப்படி செய்யறோம்னா அவங்கள மாதிரி ஒரே கோரஸை பாடல. இந்த கோரஸை கேட்டு 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 கர்த்தருக்கு காது புளிச்சிட்டோ என்ன தெரியல. அதனால கர்த்தர் ஸ்தோத்திர குலசேகர ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி துதிக்கிறாங்கன்னா, தேவன் தனக்கு எப்படி வெளிப்பட்டாரோ, சிலர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, நல்லவரேன்னு கூப்பிடுறாங்க, போதுமானவரேன்னு கூப்பிடுறாங்க, கைவிடாதவரேன்னு கூப்பிடுறாங்க, என்னை உதவி செய்தவரே, என்னை காப்பாற்றினவரே, என்னை போஷித்தவரே, ஓ என்னை கரம் பிடித்து நடத்தினவரே, என் கண்ணீரை துடைத்தவரே. அப்படி கர்த்தரை துதிக்க துதிக்க என் பிள்ளைகள் என்னை போற்றி புகழ்ச்சியோடு, சன்னிதானத்தில் துதியோடும் புகழ்ச்சியோடும் என்னை புகழ்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மத்தில வந்து உலாவ ஆரம்பிச்சாரா. எத்தனை பேருக்கு உண்மையாய் துதிக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை தான் பக்கத்தில் கொண்டு வந்துடுவான், தான் கிட்ட கொண்டு வந்துடுவான். அந்த வல்லமை எத்தனை பேருக்கு வேணும்? நான் துதிச்சா என் தெய்வம் எங்கே வரணும்? என் பக்கத்தில் வரணும். அதனால்தான் உபாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், தமிழில் தொழுது கொள்ளுதல், when you are worship, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாய், அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி அது. அப்போ துதிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, கர்த்தர் எங்க வந்துடுவார்? தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில் வந்துடுவார். சத்தமே வரலையே, உங்க கிட்ட வந்துடுவார். இப்படி இருக்கா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் உபாகம புஸ்தகம். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி இந்த உலகத்திலே இல்லையா? எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்க பக்கத்தில் வரணும்? எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு கூட நெருங்கி நிற்கணும்? அப்படி விரும்புகிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் அப்படியே, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்ததே உம்மை துதிக்க தான். நான் துதிப்பேன்னா நீங்கள் என் மத்தியில் வந்துடுவீங்க, நான் துதிப்பேன்னா என் பக்கத்தில் வந்துடுவீங்க. ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், ஆண்டவரே நான் துதித்து 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 துதிக்கிற மனுஷனாய் மாறி பரலோகத்தில் அல்ல, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாங்கள் கொண்டு வருகிற அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கலாம்? எத்தனை பேர் கேட்கலாம்? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கமான் கொஞ்சம் துதிங்க பார்க்கலாம். யாரு? எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. நீங்கள் இப்போ தேவன் இறங்கி வந்து உங்களை தொடுகிறத நீங்கள் உணரணும். கர்த்தர் உங்களோட மத்தியில் வந்து உங்களோட பேசுகிறத உணரணும்.
கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிறதை உணரணும். பரலோகத்தில் அல்ல, தூரத்தில் அல்ல, கர்த்தர் என் பக்கத்தில் வந்து விட்டார், என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நான் துதிப்பேன், துதிக்கிற மனுஷனாய் மாறுவேன். கமான் 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 கமான். இன்னும் போதாது, இன்னும் சத்தமாய் 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 கர்த்தரை துதிங்க. டுடே சம்துரபல கத்துனாயிரம் டுடே லிமன மங்கர பகதுடிபியம் டுடே லிமனே ஷடே ரமா நமக்கத்துனா. கிருபை 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 கிருபை. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். இது போதாது, இது போதாது, இது போதாது. இன்னும் துதிக்கணும், இன்னும் துதிக்கணும். ஜீவனை வைத்து துதிக்கணும், தெய்வத்தை இன்னும் ஆராதிக்கணும். ஓ, தேவ சமூகத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தது ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல, சும்மா இருந்துட்டு போறதுக்கு அல்ல. நான் தெய்வத்தை துதிக்கிறவன், நான் தெய்வத்தை துதிக்கிறவன். நான் தெய்வத்தை துதித்தால் என் தெய்வம் பரலோகத்தை விட்டுட்டு என் பக்கத்தில் வந்துடுவார். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவான் விதமாக ஒரு பாட்டு எழுதின. அவங்க நேற்று கூட முதல் நாளோ ரெண்டாவது நாளோ உங்கள் பாஸ்டர் அந்த பாட்டு பாடினாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நெருக்கடியான நேரம், மரண தருவாயிலே அவரை சூழ்ந்து எல்லாரும் தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் சீக்கிரம் ஒரு முடிஞ்சிடும், சீக்கிரம் இவர் முடிஞ்சிருவார், அடக்க ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணுவோன்னு இருக்கிறாங்க. எல்லாரும் துதிக்கிறத பார்த்த உடனே இவருக்குள்ள ஜீவன் திரும்பி வந்துட்டு அவர் எழும்பி உட்கார்ந்து பாடினார். துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். பாடலாமா? நம்ம துதிக்க ஆரம்பிச்சோம்னா சாத்தானின் அஸ்திபாரமே அசையுமா, சாத்தானின் அஸ்திபாரமே அசையுமா. இப்பெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. முந்தியெல்லாம் ஜெப வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்போம். பானையில் வெண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லா கொதிக்கும், 100 டிகிரிக்கு மேலே கொதிச்சுட்டே இருக்கும். நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும், இந்த ஊழியக்காரர்களுக்கு கஞ்சி கூட கொடுக்க முடியலையே. ஆனால் துதிச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு ஆள் இந்த துதி ஸ்தோத்திரம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் கொஞ்சம் கொண்டு வந்து அரிசி கொடுப்பார். அதை கழுவி போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் அது கஞ்சா மாறிடும். ஏன்னா அவ்வளோ தூரம் தண்ணி என்ன செய்திருக்கு, சூடாயிருக்கு. எல்லாம் ஸ்தோத்திரத்தால், எல்லாம் துதியால். கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மையாக நடந்த ஒரு சந்தர்ப்பம். சங்கரங்கோவிலில் ஒரு அம்மா ஊழி செய்துட்டு இருந்தாங்க, 2 சகோதரிகள். சங்கரங்கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் இருக்கு. தேர் இழுத்துட்டு வந்தாங்க. ஒரு வாடகை வீடு, அந்த வாடகை வீட்டில் குடி இருந்துக்கிட்டு 2 சகோதரிகள் ஊழி செய்துட்டு இருந்தாங்க. காலையிலும் மாலையிலும் துதிக்கிறவங்க. இவங்க குருவிக்குளம் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஒரு வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஜெபிச்சுட்டு வரலான்னு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா சங்கரங்கோயிலில் பயங்கர டிராஃபிக் ஜாம். ஏன் இவ்வளோ நேரமாக இவ்வளோ கூட்டம், ஏன் என்னன்னு தெரியல. அந்த அம்மா பேர் எஸ்தர் அம்மா. நாங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அவங்கள. நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய், குழந்தை மாதிரி பேசுவாங்க. அங்கே பார்த்தா வந்த யானை அந்த ஜப வீட்டுக்கு நேராக வந்து படுத்துக்கிட்டு, வாடகை வீடு தான், அது எழும்ப மாட்டேங்குது. பயங்கர கூட்டம். இன்னொரு யானையை வச்சு எழுப்பி பார்த்தாங்க, எலும்புல. இந்த சகோதரிகள் 2 பேரும் நீட்ட கை சட்டையும் போட்டு இந்த கூட்டத்தில் நீந்தி வந்தாங்க. என்ன கூட்டம், பயங்கரமாக போராடுறாங்க. யானை பாகன் மாதிரிலாம் போராடுறாங்க. அந்த எஸ்தர் அம்மா வந்து, ஏன் படுத்திருக்க, எலும்பு, இயேசு நாமத்தில் எலும்பு அப்படின்னாங்க. அது எழும்பிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்தாங்க, இவங்களை இந்த ஊரில் வச்சா
அதனால் இவங்களை ஊரை விட்டு காலி பண்ணிடுவோன்ட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்த கொடுத்து அங்கே சர்ச்சு நடக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த சர்ச்சில் நானும் ஊழி செய்திருக்கிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, துதிக்க அவ்வளோ பெரிய வல்லமாக இருக்கு. உங்களை என்னை துதிக்கிறதுக்குன்னே வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறது கர்த்தரை துதிக்கிறதுக்குன்னே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பே, துதிப்பே, துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன். கமான், கரங்களை தட்டி இருப்பேன். நாங்கள் துதிப்போம், துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். உம்மை துதிப்போ, துதிப்போ, துதித்து கொண்டே இருப்போம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றோ தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பே, துதிப்பே, துதித்து கொண்டே. தைரியமாய் சொல்லுவோமே. துதிப்பே, துதிப்பே, துதித்து கொண்டே இருப்பேன். துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. தெய்வத்தை துதிக்கிறதுக்காக என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். தெய்வத்தை துதிக்கிறதுக்காக உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ துதிக்க துதிக்க கர்த்தர் பரலோகத்தையே விட்டுட்டு உங்க வீட்டில் வந்துருவார், உனக்குள்ள வந்துருவார், உன் பக்கத்தில் வந்துருவார். உன் வீடே பரலோகமாய் மாறிடும். அந்த ஆவியை பெற்றுக்கொள்வாயாக, அந்த துதியின் உடையை பெற்றுக்கொள்வாயாக, அந்த துதிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. ஓ ஓ ரிமன கத்துனே மெஹஷத்துனே லியாத்துனா ரிமன கத்துனே பிகுதுனா இடியப்துனே. பிரைஸ் பிரைஸ். இப்போ ஆலயத்துக்கு ஏன் வரணும்? துதிக்கிறவங்க வாழ்க்கை தான் செழிப்பாய் மாறும், செழிப்பாய் மாறும். ஆலயத்துக்கு வந்துட்டு கன்னத்தில் கை கொடுத்துட்டு அப்படியே இல்லை. தெய்வத்தை துதிக்க வந்த நாம் தீரமாய் வீரமாய் கர்த்தரை துதிக்கணும். நம்பர் 2, 2வது, எதுக்கு ஆலயத்தில் கர்த்தர் நாட்டி இருக்கிறார்? ஏன் நமக்கு சபை வேணும்? ஏன் நமக்கு ஆலயம் வேணும்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 தினவர்த்தாண்டம், 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். எங்கே நீங்கள் வாசிக்கும் போது நல்லா வாசிக்கிறீங்க. எங்கே கமா இருக்கோ அங்கே நிப்பாட்டணும், எங்கே புல் ஸ்டாப் இருக்கோ அங்கே நிப்பாட்டணும். அது வரைக்கும் இழுத்து வாசிக்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நீங்கள் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை அப்படின்னும் போது இந்த சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இருக்குது. யாருக்குமே அது புரியாது. இப்போ வாசிங்க பார்க்கலாம். அப்படி தான் தமிழ் வாசிக்கணும். வாசிக்கலாமா?
ஸ்தோத்திரம். ரெண்டாவது, எதுக்கு ஆலயத்தை தந்திருக்கிறாருன்னா, ஆலயத்தில் போய் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்களேன். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு இந்த 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஒருவேளை பாவம் செய்துட்டு வியாதினால பலவீனத்தினால கஷ்டப்படும் போது இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா அவங்களோட ஜெபத்தை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே. வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 22வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் குற்றம் செய்துட்டாங்க. குற்றம் செய்யாதவங்க ஒருத்தன், குற்றம் செய்தவன் ஒருத்தன். இந்த ஆலயத்தில் வந்தாக்கா நீர் நீதி செய்யணும் ஆண்டவர். குற்றம் செய்தவனுக்கு நீர் நீதி செய்யணும். அடுத்து 24வது வசனம். போதும், எல்லாத்தையும் வாசிக்க சமயம் இல்லை. ஆண்டவரே, இஸ்ரவேலில் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்ததுனால சத்துருவுக்கு அடிமையாய் மாறும்போது தன் பாவத்தை உணர்ந்து என் பாவத்தால் தான் நான் சத்துருக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு விடுதலை தரணும் ஆண்டவரே. இன்னும் கூட நிறைய இருக்கு. 26வது வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் பாவத்து நிமித்தம் வான அடைபட்டு மழை பெய்யாதிருந்தா இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா, பாவத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணா, ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீர் மழையை கொடுக்கணும் ஆண்டவரே. இப்படி அநேக காரியங்களை சாலமோன் சொல்லிக்கிட்டே வாராம். இப்போ வாசிக்கலாம் 28ஆம் வசனம். பஞ்சம் வரும்போதும் கொள்ளை நோய் வரும்போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, போதும். நீங்கள் வீட்டில் போய் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. ஆண்டவரே, தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் வறட்சியினால், பசியினால், சாவினால், ஆண்டவரே வறுமையினால் இருக்கும்போது இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா நீர் அவங்களுக்கு கேட்டு இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. இப்படி 1-2 காரியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களுக்காக. இப்போ 34ஆம் வசனம் படிக்கலாம். யுத்தம், சண்டை, வேற ஜனத்திற்கும் இவர்களுக்கு யுத்தம். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபம் பண்ணா நீர் ஜெபம் பண்ற இந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க பாருங்க, படிக்க படிக்க நம்ம ஜீவியத்தை அப்படியே அது அப்படியே காண்பிக்குது. பக்கத்து வீட்டில் சண்டையா? சண்டைக்கு போகாத. எங்க வரணும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். வீட்டில் வறட்சியா, வறுமையா, வேற யார்ட்டையும் சொல்லாத. ஆலயத்தில் வந்து அழு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாதைகளா, வெட்டுக்கிளிலாம் வருதா, வியாதி வருதா, வேற எங்கே போக வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்து விழு. தேவ சமூகத்தில் வந்து விழு. தேவ சமூகத்தில் கண்ணீரோட கேளு. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா ஜபத்தை கேட்டு சேமம் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதை எல்லா ஜபத்தையும் கேட்டுட்டு தான் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சாலமோனுக்கு கர்த்தர் பதில் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அடுத்த வசனத்தில் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும். அப்ப என் ஆலயத்தில் வந்து நீ ஜெபம் பண்ணு,
இந்த ஆலயம் ஜெபம் பண்ணுறதுக்குன்னே நான் வச்சிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் என் வீடு சகல ஜனங்களுக்கும், சத்தமாக சொல்லுங்களேன், ஓட்டு போடுற வீடா, எலெக்ஷன் நடத்துகிற இடம் இல்லை. இது என்ன இடமா? ஜப வீடு. 24 மணி நேரமும் இதில் ஜப சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. ஜப வீடு ஞாயிற்றுக்கிழமை திறந்து ஆராதனை முடிஞ்சோன்னு பெருக்கி பாயெல்லாம் மடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற சபையாக இருக்கக்கூடாது. பரலோகத்தில் வாசல்கள் என்ன செய்யப்படுறது இல்லையா? பூட்டப்படுறதே இல்லை. அதே போல் இந்த ஃபுல் காஸ்பிள் ஜப வீட்டுக்கு கேட்டே இருக்கக்கூடாது. ஜனங்கள் வரணும், ஜெபிக்கணும், ஒரு கூட்டம் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு கூட்டம் வெளியே போயிட்டே இருக்கணும், ஒரு கூட்டம் உள்ளே வரணும், ஒரு கூட்டம் ஜெபிச்சு முடிச்சவங்க போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு எழுப்புதலை இந்த சபையில் கர்த்தர் தரணும். என்ன பாஸ்டர் உங்களுக்கு விருப்பம் தானா? ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் ஏசிய சபையிலலாம் அப்படி தான் 24 hours ப்ரேயர் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் சகோதரிமார் 4-5 சகோதரிமார் உள்ளே வருவாங்க. அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருப்பார். தூங்குறவங்களா இருந்தால் மெதுவாக தட்டுவார், தூங்காதீங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். கால் அப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஊழியம் நடந்துகிட்ருக்கோம், பிரசங்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா மேலே ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். முதல்ல சபையில் யுத்தம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே அந்த ஜெப சங்கிலியை தான் மூடினாங்க, ஜெபத்தை தான் க்ளோஸ் பண்ணாங்க. அது வேண்டாம், நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபத்தாலதையா நம்ம ஊழியமெல்லாம் வளர்ந்தது. அதை மூடிடாதீங்க, அதை மூடிடாதீங்க. சரி நாங்கள் எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆட்சி செஞ்சாங்க. அவன் என்ன செய்தானா, ஆலயத்தின் கதவு மூடிட்டானா, விளக்கை அணைச்சி போட்டானா, கர்த்தர் ஸ்தோத்திரம், பலி செலுத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டான். அதுபோல் இன்னைக்கு ஒரு கூட்டம் மாறிட்டு இருக்கு. ஆனால் எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆலயத்தை திறந்தான், சுத்திகரித்தான், விளக்கேற்றினான், பலி செலுத்தினான். கர்த்தர் அவன் பேரில் பிரியமாக இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சபை அப்படி மாறணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து தனியாக இவ்வளோ இடம் இருக்குது, ஆளுக்கு ஒரு இடத்துல முட்டி போட்டு நீங்கள் உங்களோட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. என்ன பிரச்சனையானாலும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த ஜெப விட தந்திருக்கிறார். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட சபையில் ஓலை ஜெப வீடு தான், கூரையில் வேயப்பட்டது தான். ஒரு மூலையில் ஒரு சின்ன மறைவு வச்சுட்டு ஒரு சத்தம் கேட்கும், அல்லேலூயா சோதரா சோதரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆமென். ஜெப வீடு ஃபுல்லாக காலியாக இருக்கும், ஒரு சத்தம் மட்டும் அங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சத்தத்தை பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு புறாவை போல் கூவிக்கிட்டே இருப்பாங்க, புறாவை போல் கூவிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே அனுபவம் அந்த சபைகளில் இன்னும் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த தேசம் இன்னும் காக்கப்படுது. யாரோ ஒருத்தர் ராப்பகலாய் கூவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசையா சொல்லுகிறது போல, நாங்கள் புறாவை போல கூவினோம், நம்மட்டை போல புலம்பினோம். ஆண்டவர் சமூகத்தில் புலம்பிக்கிட்டே இருக்க, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேணுமே. ஜெப வீடெல்லாம் இருக்கு, ஜெபிக்கிற இடமெல்லாம் இருக்கு, ஆனால் யார் இல்லை? ஜெபிக்கிறவங்க இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ லாட்ஜில் தங்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்றாரா? இல்லை. சிலருக்கெல்லாம் பணம் இருக்கிறதுனால நல்ல குவைட் பிளேசஸ்க்கு போயிடுறாங்க, லாட்ஜில் தங்கி ஜெபம் பண்ணலாம். நானும் லாட்ஜிலலாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆவியை கட்டுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது. உண்மைங்க, அனுபவத்தோடு சொல்லுகிறேன். அந்த ஆவிகள் போராடி சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்படியே தூக்கம் வரும். என்னடா ஜெபிக்க வந்தோம், காசு கொடுத்து ரூம் புக் பண்ணியிருக்கிறோம், ஒரு அமைதியான இடம் வேணும்னு வந்தோம், ஆனால் அங்கே பார்த்தா போராடுற ஆவி. லாட்ஜ் என்ன சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜெப வீட்டுக்கு வாங்கய்யா, ஜெப வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமாய் கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சிடும் ஜெபத்தில். நான் அடிக்கடி என்கிட்ட வளர்கிற ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், இந்த பலிபீடம் நீ பிரசங்கம் பண்ணுற மேடையாக நினைக்காத, இது கர்த்தருடைய பலிபீடம். நீ ஜெபிக்கும் போது இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுப்பார், கர்த்தரோடு உனக்கு சீக்கிரம் ஐக்கியம் கிடைச்சிடும். கர்த்தரோடு கூட உனக்கு சீக்கிரமாக ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கிடலாம். பிரியமானவர்களே, எங்களை படிப்பிச்சவங்களாம், எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான் நடத்துனாங்க.
ஜெப வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன எப்படி இருக்குமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கூட சத்தமா சொல்லுங்களேன். இங்கே ஜெப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த உபவாச ஜெப நாட்கள் மட்டுமல்ல, இது முடிஞ்ச பிறகும் என்ன செய்யணும்? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டா ஒரு மணி நேரம் நீங்களே பிளான் பண்ணுங்க. உங்களை யாரும் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஜெப வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்க. உங்கள் பிரச்சனைக்காக ஓடி வந்து பாருங்க. உங்களோட எல்லா தேவைகளை ஜெபத்தில் கர்த்தருக்கு தெரிவித்து பாருங்க. கர்த்தர் சொல்றார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் எல்லா ஜெபத்தை கேட்கிறதுக்கு என் கண்கள் திறந்தவைகளின் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஜெப ஆவி வேணும்? அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சத்தமாக சொல்லுங்க, எதுக்கு வரோம்? எத்தனை பேர் உண்மையாய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அனுபவத்துக்குள்ளே வர போகிறீங்க? அவங்களாம் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வட இந்தியாவில் இருக்கிற விசுவாசிகளெல்லாம் பார்க்கணும். எனக்கு ஒரு விசுவாசி பாம்பேயில் நான் ஊழி செய்தப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவாங்க, அது பிறகு ஒரு ட்ரெயினில் வருவாங்க, அது பிறகு ஒரு பஸ்ஸில் வருவாங்க, கடைசியாக சர்ச்சுக்கு வரத்துக்கு இன்னொரு ஆட்டோ. அப்போது 2 ஆட்டோ, ஒரு ட்ரெயின், ஒரு பஸ்ஸு. அவங்க எத்தனை மணிக்கு புறப்படணும் தெரியுமா? காலைல 6:30 மணிக்கெல்லாம் வீட்டை விடணும். ஒரு முறை ஆராதனைக்கு வந்து போகிறதுக்கு தாயும் 2 பிள்ளைகளும் ஒரு மகன், 5 பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து போகிறதுக்கு ஆராதனைக்கு வர செலவு மட்டும் 700 ரூபா, 700 rupees. ஆராதனைக்கு நான் ஊழியக்காரன், நான் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் பயப்படுவேன். என்னை கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் போது எனக்கு எல்லா வசதிகளையும் தந்து நான் ஆராதனையை சபையை தேடாமல் எந்த வசதியிலும் இவ்வளோ பிரயாசப்பட்டு ஆராதனைக்கு வராங்களே, அவங்க வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மாதத்தில் இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வர முடியுது. அவங்க பாடும்போது நல்லா கையடிச்சு ஜெபம்னா முழங்காலில் நின்று அந்த ஆராதனை முடித்து போகும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நான் என்ன செய்வேன்னா அவங்களுக்கு ஒரு வடப்பா வாங்கி தருவேன். அங்குள்ள ஃபேமஸ் சாப்பாடு அதுதான். ஒரு ரொட்டியில் ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, ஆலு போண்டா தருவாங்க. அது கூட ஒரு எண்ணெயில் போட்ட மிர்ச்சி, ஒரு பச்சை மிளகாய் தருவாங்க. அந்த வடைப்பாவை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா ஒரு 3 மணி நேரம் பசிக்காது. எல்லாருக்கும் இல்லை, அவ்வளோ தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி வர அவங்களுக்காக நான் செய்வேன். எல்லாருக்கும் செய்ய எனக்கு அன்றைக்கி பலன் இல்லை. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் ஊழியக்காரர் எங்களுக்கு ஒரு வடைப்பா வாங்கி தரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் தெய்வத்தை நேசித்து ஆலயத்துக்கு வராங்க. நம்ம அடுப்புக்கு கல் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், அதுக்கு மேலே என்ன வச்சிடறோம்? பானையை வச்சு எரிக்கிற மாதிரி. இங்கே ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு சர்ச்சு, இங்கே போடுறால இல்லையா அடுத்த சர்ச்சில் கேட்குது, அடுத்த சர்ச்சில் போடுறால இல்லையா அடுத்த சர்ச்சில் கேட்குது, அங்கே சொல்கிற சத்தம் இங்கே கேட்குது. அப்படிப்பட்ட சபைகளை விசேஷமாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். ஒரே தெருவில் 4-5 சர்ச். உண்மைதானா? ஆனால் சர்ச்சுகளுக்கு தான் வர மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பாஸ்டர். நான் யோசிக்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு தெய்வத்தை தேடுவாங்க, எவ்வளோ தெய்வத்தை ஆராதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தாழ்த்துவோம். நான் பஹ்ரைனில் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், நீக்ரோஸ், கருப்பர்கள், அவங்க ஒரு ஹால் எடுத்து ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் அடிக்கிற சண்டை மேலெல்லாம் இருக்காங்க, பயங்கர அடி. ஒரு நாள் என்னை பார்த்துட்டு, நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு மேலே அங்குள்ள ஒரு விசுவாசி, நைஜீரியன் விசுவாசி, அவங்க சவுத் ஆப்பிரிக்கன் கருப்பின ஜனங்கள், அவங்க என்னை பார்த்துட்டு பாஸ்டரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். எங்களுக்கு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்களேன் ஒரு நாளைக்கு. நான் ஒரு நாள் போய் பிரசங்கம் பண்ண போனேன். அந்த பாஸ்டர்
ஆராதனை நடத்திட்டு காணிக்கை நேரம், இஸ் த டைம் ஆஃப் ஆஃபரிங் அப்படின்னாங்க. ஐயோ, அந்த ஜனங்களுக்கு இருந்த உற்சாகம், எல்லாம் எலுமின்னு இந்த கொட்டடிச்சு ஆடி பாடி பயங்கர சத்தம். எதுக்கு இவங்க காணிக்கை நேரம்னு சொன்னோடனே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா, கர்த்தருக்கு கொடுக்கணுன்னா அவ்வளோ சந்தோஷமா. பிரியமானவர்களே, இப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்க வச்சிருக்கிற பாடுறதுக்கு என்ன பாஷை, அவங்க பாஷை எனக்கு புரியல. ஆனாலும் நம்மளை அறியாமலே கைத்தட்டணும் போல தோணுது, நம்மளை அறியாமலே கர்த்தரை துதிக்கணும் போல தோணுது. இன்னைக்கு நம்ம தான் உற்சாகமுள்ள ஆவியில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், உற்சாகமுள்ள ஆவியில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஆராதனைக்கு போனதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னை விட அவங்களாம் ரொம்ப கருப்பாக இருக்கிறாங்க, என்னை விட அவங்களாம் ரொம்ப கருப்பாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளே பரவாயில்ல போல இருக்கு, ஒரு ஆறுதல். ஆனால் எனக்கு துக்கம் என்னன்னா, அவங்கள போல துதிக்கிற ஆவி எனக்கு இல்லையே. அவங்கள போல இவ்வளவு வெக்கப்படாமல் கர்த்தரை ஆடி பாடி துதிக்கிறாங்க, அந்த அனுபவம் எனக்கு இல்லையே. அருமையானவர்களே, நாம் சபையை தந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபைக்கு வாங்க. 1 மணி நேரமாயிலும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. 1 மணி நேரமாயிலும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் ஸ்தோத்திரம், பேய்கள் எல்லாம் துரத்துறன்னு அவசியமே இல்லை. இங்கே ஜெப வல்லமை கூட 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 வாசலில் வரும்போதே பேய் அலறி ஓடும். அந்த அனுபவம் அப்படியே ஒரு எழுப்புதல் நம்ம சபையில் வரணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? அப்படியே கையை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெய்லி 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிச்சுட்டு போகிற ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறதுக்காகவே ஆலயத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு கிருபையை தாங்க. ஆலயத்தை தேடுகிற, ஆலயத்தை வாஞ்சிக்கிற, ஆலயத்தை கர்த்தாவை நேசிக்கிற ஒரு ஆண்டவரே கிருபையை ஊற்றுங்கப்பா. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து கேளுங்களேன், உங்கள் வாய் திறந்து கேளுங்களேன். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்களேன், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்களேன். வீட்டில் இருந்து சண்டை போடுறதை விட நான் சபையில் வந்து கர்த்தரை ஜெபிப்பேன், கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன். பாருங்க, ஆலயத்தில் போய் ஜெபிச்சவங்க எல்லாரும் நிறைய பேர் பைபிளில் படிக்கிறோம். ஆலயத்தில் போய் ஜெபிச்ச நிறைய பேரை படிக்கிறோம். 1-2 பேரை சொல்லுவீங்களா? வெரி குட். அண்ணால் ஆண்களில் ஒருத்தரை சொல்லுங்களேன். சகோதரர் இல்லை, அதாவது பிரதர்ஸை சொல்லலை, ஆலயத்தில் போய் ஜெபித்த ஆண்களில் ஒருத்தரை சொல்லுங்களேன். வெரி குட். எசேக்கியா. நல்லா கைத்தட்டலாமா அந்த சகோதரிக்காக? ரப்சாக்கே, அசிரிய ராஜா. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14 - 20 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே அசீரிய ராஜா எசேக்கியாவை மிரட்டுறான். ஜனங்களோடு கூட யூத பாஷையில் பேசுகிறான். அங்கே தளபதி கேட்கிறான், நீ யூத பாஷையில் பேசாத, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், சீரிய பாஷையில் பேசு. கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க எசேக்கியாவை நம்பாதீங்க. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை செல்லாது, ஜெபமெல்லாம் யுத்தத்தில் ஜெயிக்காது. எங்க கையிலிருந்து எல்லா தேவர்களும் தோற்று போயிட்டாங்க. உங்க எசேக்கியா நம்புகிற தெய்வம் எங்க கையில் உங்களை விடுவிக்க முடியாது. எசேக்கியா 3 காரியம் செஞ்சான். 1, ஜனங்க கிட்ட சொன்னா மௌனமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? யாரும் பேசக்கூடாது. அசிரியன் குதிக்கிறானா குதிக்கட்டும், ரப்சாக்கே பேசுறானா பேசட்டும். ஷட் யுவர் மவுத், கீப் குவைட், மௌனமா இருங்க. 2வது, ஆலயத்துக்கு போனான். எங்க போனான்னா ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபித்தான். 3வது, ஜெபிக்கிறதற்காக தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் இடத்துல ஆள் அனுப்பினான். இப்படி ஒரு நெருக்கம் வந்திருக்கு, இப்படி ஒரு கண்டிதம் வந்திருக்கு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
உடனே தீர்க்கதரிசியாக ஏசாயா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை பதில் வருது. எசேக்கியாவே பயப்படாத, இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். இந்த ரப்சாக்கே அசீரிய ராஜா அவன் ஒரு செய்தி கேட்டு போகிற வழியில் அவனை கொன்று போடுவாங்க. ஆலயத்தில் போய் ஜபந்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். சத்ருவின் மேல் யுத்தம் பண்ணாமலே ஜெயம் எடுத்தாயா? நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிச்சு பாருங்க, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரே ராத்திரியில் 185,000 பேர் அவன் சங்காரம் பண்ணிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நிறைய சொல்லலாம். ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. இது ஜெப வீடு. என்ன வீடா? ஜெப வீடு. ஜெபிக்க 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 இந்த தேசத்தின் ஆவிகளை நாம் கட்டணும். பால்யாங்கிச்சோ அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார், எங்கள் தேசத்தில் இருக்கிற வானமண்டலத்தின் ஆவிகள் எல்லாம் நாங்கள் ஜெபிச்சு கட்டிட்டோம், ஜெபம் பண்ணி கட்டிட்டோம். அதனால தான் ஜனங்க ஈஸியாக ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவன் முழங்கால் படியிட்டா அந்த நாட்டை ஆளுகை செய்த அந்த ராணி பேய் பிடித்து ஆடுவாளாம். அந்த அந்த பே அந்த 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 பேயே சொல்லிச்சான், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு மட்டும் நான் பயப்படுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூளையால் முடியாததை முழங்காலில் முடுக்கி வைக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆவி வேணும். நம்ம வீட்டில் ஜெபிக்கிறது நல்லது, ஆனாலும் சபை நமக்காக திறந்திருக்கு. எத்தனை பேர் வரலாம்? நாளையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுற பாஸ்டர், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்கிறத விட ஜெப வீட்டில் வந்து ஜெபிக்க போகிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும், தடைகள் உடையணும், எனக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்கிறவங்க உங்களோட வலது கருத்தை உயர்த்தி, கண்களை மூடலாமா? உங்களோட வலது கருத்தை உயர்த்துவீங்களா? உண்மையாக இதை கேட்குறவங்க கொஞ்சம் வாய் திறந்து, ஒருவேளை சாயங்காலத்தில் வரலாம், ஒருவேளை ராத்திரியில் வரலாம், ஒருவேளை 8 மணிக்கு மேலே வரலாம், ஒருவேளை சாப்பிட்டுட்டு 9லேருந்து 10 வரைக்கும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம். எப்படியானாலும் உங்கள் முழங்கால் இந்த ஆலயத்தில் வந்து முடங்கணும். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். உங்களோட ஜெபம் இந்த தேசத்தை அசைக்கணும். உங்களுடைய ஜெபம் இந்த பட்டணத்தை அசைக்கணும். உங்களுடைய ஜெபம் இந்த குலசேகரத்தை அசைக்கணும். முடியுமா? எத்தனை பேர் ஜெபத்தில் சேர போறீங்க? எத்தனை பேர் கைகூடி வர போறீங்க? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற கண்டிதமும் நெருக்கமான நாளிலே அன்னாள் ஜெபித்த போது, ஆண்டவரே எசேக்கியா ஜெபித்த போது, ஆண்டவரே நாங்களும் ஆலயத்துக்கு போக ஒரு அபிஷேகத்தை ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது, எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? முதல்ல எதுக்கு வரணுமா? சத்தமா தான். ரெண்டாவது எதுக்கு வரணுமா? ஜெபிக்க. மூணாவது, கர்த்தர் எனக்கு போதிக்கணும், நான் படிச்சுக்கிடணும். கர்த்தரால் நான் போதிக்கப்பட. எதுக்காக? சத்தமா சொல்லுங்களேன். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 2. கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று. ஆலயத்துக்கு வந்தால் என்ன போதிப்பாராம்? தம்முடைய வழிகளை போதிப்பார். இப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. பாஸ்டர் அவங்க அப்படி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த விசுவாசி இப்படி சொன்னாங்க, பாஸ்டரே அந்த ஆளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரல. நான் சர்ச்சுக்கு வர்றதே கர்த்தர் என்னோட பேசணும், கர்த்தர் எனக்கு போதிக்கணும், அவர் எனக்கு டீச்சராக மாறணும், நான் அவருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்முடைய வழிகளை என்ன செய்வாரா? போதிப்பார். கர்த்தர் போதிச்சா நல்லா இருக்குமா? பைபிளில் நிறைய பேருக்கு கர்த்தர் போதிச்சார்.
பெலிஸ்தேருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறதுக்கு தாவீது ஏபோத்தை கொண்டு வந்து விசாரிக்கிறான். நான் அந்த பெலிஸ்தர்கிட்ட போய் ஜெயிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு ஐடியா போதிச்சார். நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கன்னா, முசுக்கொட்டை செடியில் போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. என்ன செடி? மல்பரியில் போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. முசுக்கொட்டை செடியில் போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. பெலிஸ்தியர் எல்லாம் உங்களை தேடி என்ன செய்வான், அப்படியே போவான். போகும்போது அவங்களோட வஸ்திரம் எதில் உரசும்? முசுக்கொட்டை செடியில் உரசும் போது அந்த சத்தத்தை கேட்பீங்க. எல்லா பெலிஸ்தரும் போயிட்ட பிறகு நீங்கள் அப்படியே எழும்பி பின்னாடி போய் அவங்கள என்ன செய்யுங்க, அட்டாக் பண்ணிடுங்க. ஆண்டவர் ஐடியா கொடுக்குறார், டீச் பண்ணுறார். அதான் ஒரு பழைய பாட்டுண்டு. முசுக்கொட்டை செடியில் அசையும் ஓசை தொனிப்பதாலே முன்னே செல்லுவோம், முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாளதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம் நாம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார், முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசுக்கொட்டை செடியில் அசையும் ஓசை தொனிப்பதால் இன்னும் முன் செல்வோம். எனக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கான பாட மாட்டேங்கிறீங்களே. தெரியும் பாஸ்டர், ஆனால் பாட மாட்டேன் பாஸ்டர். சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட வந்தால் உங்கள் பிரச்சனை மாறுறதுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் போதிப்பார். ஆலயத்தில் வந்து கர்த்தர் மட்டும் இல்லை, அவர் தம்முடைய ஊழியக்காரனை ஆசாரியனை வச்சிருக்கிறார். ஆசாரியன் மூலமாய் கர்த்தர் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நான் நிறைய மீட்டிங்லாம் போயிருக்கிறேன். சிலர்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி என்னை பார்த்து சொல்லிட்டு போவாங்க, உங்களை கர்த்தர் என்னை கொண்டு வந்தது எனக்காக தான் பாஸ்டர், உங்கள் மூலமாக கர்த்தர் என்னோட பேசுகிறார், தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் போய் இவங்க சொல்கிறதுனால பெருமைப்பட மாட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு கழுதை, என் வாயை திறக்க வச்சு பீலையா மனம் திரும்பினா போதும் ஆண்டவரே, நான் ஒரு கழுதையா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதிக்கட்டும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் படிக்கும்போது, ஏசாயா 28:9 படிக்கும்போது, யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், யாருக்கு அறிவை போதிப்பார்? வாஸ்து முடிங்க. பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும் ஆமே. அப்படியானால் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கண்ணீரை துடைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், உங்கள் கடனை மாற்றுவார். இதெல்லாம் உண்மைதான். இதுக்கு பேர் சுவிசேஷம், இதுக்கு பேர் பால். இந்த ஆசீர்வாதத்தையே விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் பால் குடிக்கிற குழந்தைகள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை தான் சொல்கிறார். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனபடியால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் என்ன குடிக்க கொடுத்தேன்? பாலை குடிக்க கொடுத்தேன். வாசிக்கலாமா? 1ஆம் வசனம் படிக்கலாமா? உங்களை பார்த்து பேசுகிற கொரிந்து சபையில் உங்களை ஆவிக்குரியவர்கள் நினச்சி நான் பிரசங்கம் பண்ணலை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், அப்புறம் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க? குழந்தைங்க. இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சத்தியமெல்லாம் சொன்னால் பிடிக்காது. அவங்களுக்கு என்ன தெரியுமா? யார் அந்த சகோதரி சிவப்பு சேலை உடுத்தி கண்ணாடி போட்டு என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற சாந்தி, அப்பா என்ன அருமையான பிரசங்கப்பா, பேரை கூட சொல்கிறாரு, நான் உடுத்திருக்கிற சேரீ கலர் கூட சொல்கிறாரு. ஐயா, தமிழ்நாட்டில் சாந்தி இருப்பா, பூந்தி இருப்பா. ஆனால் அஸ்ஸாமுக்கு போனால் ஒருத்தர் பேர் வரமாட்டேங்க. அஸ்ஸாமில் எல்லாம் மூக்கில் பேசுகிற பேச்சு நேமாக இருக்குது. என்ன பேர்? கிங் பாக்கிங் அப்படிங்கிறான். என்னன்னே தெரியல. அங்கே போனால் ஆவியானவர் மாறிடுவாரோ தெரியல. ஆமாம், எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும்.
அவர் தமிழ்காரர் தான், மதுரையை சேர்ந்தவர். சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப். அவர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு ஒரு ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் உட்காந்தா அங்கே போய் கோட்டில் அங்கேயே ஜுப்பா வேஷ்டி போட்டவர் அங்கே போய் கோட்டில் மாட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ண எழும்பினார். எழும்பின உடனே அத்தாரிட்டியோடு கூட பேசினார். பிரதர் ஹூ பிளைண்ட், கண்ணு தெரியாமல் இருக்கிற சகோதரனே, யூ ஆர் சீட்டிங் இன் த பால்கேனி, த தேர்ட் ரோ ஆஃப் தவர் சேர். நீ பால்கேனியில் 3வது வரிசையில் சேரில் உட்காந்துட்டு இருக்கிற. கம் டவுன், காட் இஸ் ஹீலிங் நவ். நீ இறங்கி வா, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். குருடன் அந்த வார்த்தை கேட்ட உடனே தூக்கி போட்டு, வெள்ளைக்காரன் தூக்கி போட்டுட்டு அப்படியே இறங்கி வந்தான். அவன் இறங்கி ஆரம்பிக்கும் போது, ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் பார்வை தந்துட்டார். இது எப்படி இருக்கு ஊழியம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்சி, யார் அந்த எப்சி? உனக்கு தான் தெரியலையே, எதுக்கு அந்த எப்சியை போய் கூப்பிடுற? இப்போ 4 எப்சி எழுப்பி நிற்கிறாங்க. ஏஎப்சி நிற்கிறா, டிஎப்சி நிற்கிறா, சிஎப்சி நிற்கிறா. எந்த எப்சிக்குன்னே தெரியல. ஆவியானவர் கலகம் பண்ணுவாரா? குழப்பத்தின் தேவனா? இல்லை. ஆமாம், வள்ளியூரில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துருச்சு. டாக்டரால் கைவிடப்பட்டு உன் மக செத்துருவா, இன்னைக்கு ராத்திரியில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் கைவிட்டார். கேன்சர். அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த வாலிப பெண்ணை அந்த கூட்டத்தில் மடியில் போட்டுக்கிட்டு கதறாங்க. ஆண்டவரே இயேசுவே, நீ மெய்யான தெய்வம்னா என் பொண்ணுக்கு சுகந்தாங்க. இந்து. ஆனால் மேடையில் பேசுகிறவர் என்னென்ன பேரோ சொல்கிறாரு. ஆபிரகாமை கூப்பிடுறாரு, ஈசாக்கை கூப்பிடுறாரு, யாக்கோபை கூப்பிடுறாரு, ரூபனை கூப்பிடுறாரு, சிமியோனை கூப்பிடுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே இயேசுநாதரே, எங்கள் பேர்லாம் உங்களுக்கு தெரியாதா? வியாதியாக கிடக்கிற இந்த பிள்ளை பேர் உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரே? அந்த ஊழியக்காரை கூப்பிட்டாக்க நான் சுகமாயிருமே. அவங்களுக்கு நம்பிக்கை, ஊழியக்காரன் பேர் சொல்லி கூப்பிட்டாலே என்ன செய்யலாம்? சுகமாயிருமே. எனக்கு என்ன ஒரு சந்தேகம், இதெல்லாம் சந்தேகம் பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுன்னு இருக்கிறேன். ஆண்டவரே, அவங்க கேட்குற மாதிரி கிறிஸ்தவங்க பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? அவங்க பேர் மட்டும்தான் உங்களுடைய ஊழியக்காரன் வாயில் வைப்பீரா? மற்றவங்க பேர்லாம் வைக்க மாட்டீரா? ஐயா, சரியாய் கர்த்தர் போதிப்பார். என் அனுபவத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன். மதுரையில் OJJ அருள் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அத்வானி ரத யாத்திரை நடத்தின போது கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் ஒரு மனுஷன், வெங்கடேசன் என்கிற ஒரு மனுஷன், அவருடைய தலைமையில் தான் அந்த ரத யாத்திரை நடந்துச்சு. பயங்கரமான தீவிர இந்துத்துவா சேர்ந்தவர். மதுரையில் ஒரு நாள் ராத்திரி OJJ அருள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அருமையான ஊழியக்காரன். கர்த்தர் தட்டி எழுப்புனாராம். இந்த வீட்டில் போய் கதவை தட்டு, வெங்கடேசன் அப்படின்னு கூப்பிடுனாராம். நேராக போய் ராத்திரி கதவை தட்டி, வெங்கடேசன் பிரதர் கதவை திறங்க, பிரதர் வெங்கடேசன் கதவை திறங்க, நீங்கள் சாகக்கூடாது, உன்னை வாழ வைக்க இயேசு வந்திருக்கிறார். இதை கதவை திறந்தா ஊழியக்காரன் நிற்கிறான். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் அந்த மனுஷன் அடிக்கணும் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கிறான். அதில் முதல் பேர் யார் பேர் தெரியுமா? இந்த பாஸ்ட் பேர் தான். இந்த பாஸ்ட் பேர் தான். நேராக உள்ளே போனான். நீ சாகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார்ப்பா, நான் ஆராதிக்கிற தெய்வம் சொல்கிறார். அந்த பாய்சனெல்லாம் எடுத்து வெளியே போடு, நீ வாழ வேண்டியவன். இன்றைக்கி அந்த வெங்கடேசன் சாமுவேலாக மாறிட்டார். எனக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட் அவர். சென்னையில் இருக்கிற நெல்லை சாமுவேல் அப்படின்னா ஊழியம் செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை சொல்கிறது தெரியுமா? ஆவியானவர் போதிப்பார், கர்த்தர் போதிப்பார். கர்த்தரால் போதிக்கப்படுன சபைக்குள்ளவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்கும் உங்களை பேரை சொல்லி கூப்பிட தெரியும். எத்தனையோ ப்ரேயர் லிஸ்ட்டு பேரெலாம் எழுதி கொடுத்துருக்கீங்க. இது ஒரு 10 பேரை படிச்சுட்டு அவங்க பிரச்சனையை நான் படிச்சுட்டு நானும் பிரசங்கத்தில் சொல்லலாமா இல்லையா? சாயங்காலம் பேச மாட்டேங்கிறீங்களே. சொல்லணுன்னா என்ன செய்யலாம்? ஆமாம், வயிற்றில் கட்டியோடு இருக்கிற சகோதரியே ஒரு பேர் இருக்கும். அந்த பேரோட சொன்னேன்னா, ஆஹா இவர் தான்பா தீர்க்கதரிசி, இப்படிலாம் ஏமாந்துடாதீங்க. இயேசுநாதர் சகைவுக்கிட்ட போய் கரெக்டாக நின்று சகைவை இறங்கி வான்னார். அவர் தான் போதிக்கிறவர். நீ பாலை நம்பி போனால் கர்த்தர் போதிக்க மாட்டார். பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா?
என் சாரியை சொல்ல மாட்டாங்களா, என் பிரச்சனையை சொல்ல மாட்டாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு மலையாள பிரசங்கியாருக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வசனம் ஒன்று தான் வாசித்தார், மீதியெல்லாம் டக்குன்னு தீர்க்க தரிசனத்தில் போயிட்டார். அவர் ஒரு பிரவாஜகன். கண்ணாடிட்டு இருக்கிற சகோதரியை தெய்வம் சம்சாரிக்கணும் அப்படின்னார். கண்ணாடி போட்டிருக்கிற சகோதரியை கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நின்ற முட்டில் ஒரு வேதனை உண்டல்லோ, கர்த்தர் சொன்னால் இருக்குதுன்னு சொல்லலாம்ல. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? உன் முட்டில் வலி இருக்கா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை சொன்னார். கூட்டம் முடித்த உடனே அவர் கொஞ்சம் தண்ணி நான் தான் கொடுத்தேன். குடித்து முடித்த உடனே 2 பேரும் சாப்பிட போகிற இடத்துல நான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். பாஸ்டர், உங்களுக்கு இப்போ தொண்டை வலிக்குது இல்லையான்னு கேட்டேன். அது எங்கன்னு எங்களுக்கு அறியாம் அப்படின்னார். எனக்கு தீர்க்க தரிசன ஆவிலாம் இல்லை. இவ்வளோ நேரம் இப்படி கத்துனா தொண்டை வலிக்காமல் என்ன, கத்துனா தொண்டை வலிக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி தான் தீர்க்க தரிசனம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் அங்கே தீர்க்க தரிசனம், இங்கே தீர்க்க தரிசனம், அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்ல ஓடாத. சபையில் வா, கர்த்தர் உன்னோட முதல்ல நேரடியாக பேசுவார். 2வது ஊழியக்காரனை கொண்டு உன்னோட பேசுவார். இப்போ சொல்லுங்கள், சபை எதுக்கு நமக்கு சபை தந்திருக்கிறார்? என்னை போதித்து நடத்த, என்னை சரிப்படுத்தி நடத்த. நான் சின்ன வயசில் பைபிள் படிக்கும் போதெல்லாம் புரியாது. அப்போ ஊழியத்துக்கு வரல, வாலிப நாட்கள். இந்த சகரியாவின் புஸ்தகம்லாம் படித்தா என்னென்னமோ இருக்கும், ஒன்றும் புரியாது. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நாளைக்கு நான் ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் படித்த மண்டையில் ஏறல, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர் மூலமாக சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நைட்டு படுத்துக்கிடுவேன். அடுத்த நாள் ஆராதனைக்கு போனால் நான் எந்த பகுதியை படித்தேனோ அன்றைக்கி பிரசங்கமே அந்த பகுதியாக தான் இருக்கும். எனக்கு இருக்கிற ஆத்தும சந்தோஷம். சரி, என் வாஞ்சையெல்லாம் கர்த்தர் கேட்குறாரு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அப்படி கேட்கணும். ஆராதனைக்கு வரும்போதே எனக்கு இதெல்லாம் தெரியல ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர் மூலமாக பேசுங்க. இன்றைக்கு கூட இவ்வளோ ஊழியக்காரர் அனுப்புறகும் ஆண்டவர் இந்த வசனத்தை பேசணுன்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. நான் அந்த உட்காந்து ஆராதனை முடியும் கடைசியாக பாடின பாட்டு என்ன தெரியுமா? வறண்ட நிலம் எப்படி மாறுமா, உம்மால் ஆகாத காரியம். அந்த பாட்டில் கடைசி கவி அதை தான் பாடணும். எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் சுயமாக வரல, கர்த்தர் பேசி அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நமக்குள்ள ஆலயத்துக்கு போகிறதுனுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னால் என்ன வேணும்? கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்ள. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? துதிக்க, ஜெபிக்க, போதிக்கப்பட, இல்லாவிட்டால் கற்றுக்கொள்ள. 4th one, 4வது இதை சொன்னால் நீங்கள் யாரும் கோச்சிக்கிடக்கூடாது. இதை கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். காணிக்கை செலுத்த. என்னத்துக்காக? சத்தமாக சொல்லுங்களேன். காணிக்கை செலுத்தணும். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரமாய். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து, ஆலயத்துக்கு வரும்போது சும்மா வரக்கூடாது. அப்போ என்ன கொண்டு வரணும்? சத்தமாக சொல்லுங்களேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள், எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த அரிசி சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது அந்த அரிசியை முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சுக்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அரிசி வேணும்னு நாங்கள் கேட்கல, ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, ஒரு டாக்டருக்கு 5 பைசா கொடுத்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஜெபிக்கும் போது அப்படி, அதே மாதிரி அரிசி கழுவி உலையில் போடும்போது அப்படி தான் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அனுபவம் எல்லாம் முந்தி விசுவாசிகளுக்கு இருந்துச்சு. இன்னும் சில சபையில் அங்கே ஒரு வழியில் ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருப்பாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா ₹1 ₹2 சும்மா வர மாட்டாங்க, என்னத்தையாலும் போட்டுட்டு வருவாங்க. ஆண்டவரும் அதை தான் கேட்குறார். ஆலயத்துக்கு வரும்போது நீ சும்மா வராத. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 23:15. யாத்திராகமம் 23:15.
என் சந்நிதியில் வெறுங்கையனாய் வரக்கூடாது. எப்படி வரக்கூடாதோ சத்தமாக சொல்லுங்களேன். அதே வசனம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 20வது வசனத்திலேயும் இருக்கு. யாத்திராகமம் 34:20 இருக்கு. வெறுங்கையோடே என் சமூகத்தில் ஒருவனும் சேரக்கூடாது. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது? கையை வீசிக்கிட்டு வரக்கூடாது. நம்மால் இயன்றதை அதை கொஞ்சம் இன்னொரு இடத்துல உபாகம புஸ்தகம் 16 அதிகாரம் 17வது வசனம் 16-17. வெறுங்கையோடு வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக தகுதிக்கு ஏற்றபடி என்ன கொண்டு வரணுமா? சத்தமா சொல்லுங்களேன். உங்க பணத்துக்காக நாங்கள் பிரசங்கிக்கல. ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா வரக்கூடாது. தகுதிக்கு ஏற்ப நம்ம நிலவரத்துக்கு ஏற்ப ஒரு சின்ன காணிக்கை கொண்டு வந்து படைச்சிட்டு போகணும். இந்த காணிக்கை குறித்த ஒரு பிரமாணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணிக்கை குறித்த பிரமாணம் என்னன்னா, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டாயப்படுத்துறதுனாலாம் கிடையாது. ஆலயத்துக்கு போகிறேன், நான் வெறுங்கையாக போக மாட்டேன், என்னால் இயன்றதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம் செய்யணும். இப்போ எத்தனை பாயிண்ட் ஆச்சு? ஆலயத்துக்கு ஏன் வரணும்? சத்தமாக சொல்லுங்க. துதிக்க, ஜெபிக்க, போதிக்கப்பட, காணிக்கை செலுத்த. 5வது தசம பாகம் செலுத்த. எதுக்கு வரணுமா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகத்திலேயே நான் படிக்கும்போது, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் போய் நீ உன்னுடைய தசம பாகங்களெல்லாம் நீ படைக்கணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம், அந்த இடத்துல போய் நீ என்ன செய்யணுமா? உன்னுடைய தசம பாகங்களை கர்த்தருக்காக படைக்கணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கா வாசிங்கம்மா. அடுத்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தசம பாகத்தை பிரித்து இப்போ வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் பயந்திருப்பாய். இப்போ 12ஆம் அதிகாரம், உபாகம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே போய் தான் என்ன செய்யணுமா? உன் காணிக்கைகள் எல்லாம் படைக்கணுமா? 13வது வசனத்தில் கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகள் என்ன செய்யக்கூடாது? படைக்கக்கூடாது. மல்கியா 3:10 தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசம பாகத்தை எல்லாம் கொண்டு வந்து பண்டக சாலையில் சேர்க்கணும். இப்போ தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஆலயத்துக்கு, தேவன் தெரிந்து கொண்ட ஆலயத்துக்கு வரும்போது உன் வருமானத்தில் தசம பாகம் கொண்டு வரணும். இந்த காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, காணிக்கை கட்டாயத்தினால் அல்ல, அது எப்படி செலுத்தணும். ஆனால் தசம பாகம் அப்படி இல்லை, கம்பல்சரி. கட்டாயமாய் உன் விளைவில் முதற் பலனிலே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? தசம பாகம் செலுத்தணும். ஓ, பாஸ்டருக்கு நிறைய பணம் தேவை இருக்கு போல இருக்கு, அதனால தான் காணிக்கை பற்றி தசம பாகத்தை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க.
கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானம். அங்கே லேவியனும் இருக்கிறான், ஆசாரியனும் இருக்கிறான். அங்கே கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீ கண்ட இடத்துலெல்லாம் பலி செலுத்தாதபடி உன் தசம பாகத்தை பிரித்து அங்கே தசம பாகம் செலுத்த வேண்டிய இடத்துல கொண்டு போய் செலுத்து. ஒரு அழிலே சொல்லலாமா? சிலர் இருக்கிறாங்க, சாப்பிட்றது சரவண பவனில், பில்லு கட்டுறது வசந்த பவனில். ஹோட்டல்காரன் ஏற்றுக்கிடுவானா? பேச மாட்டேங்கிறீங்களே. சாப்பிட்றது எங்கே? சரவண பவனில். பில்லு மட்டும் நான் அங்கே தான் கட்டுவேன். உன் சட்டையை கழிச்சிட மாட்டான். ஆமாம், எங்கே நீ அப்பம் புசிக்கிறாயோ அங்கதாயா தசம பாகம் செலுத்தணும். மீண்டும் சொல்கிறேன், ஆஃபரிங் நாட் கம்பல்சரி, இட்ஸ் கால்ட் அ ஃப்ரீ வில். காணிக்கை உற்சாகமாய் மனப்பூர்வமாய் செய்வது ஃப்ரீ வில். பட் டைத் தசமபாகம் இஸ் கம்பல்சரி. நீங்கள் சரியாக தசமபாகம் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அப்படியே படிப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கையும் கொண்டு வரணும், தசமபாகத்தையும் கொண்டு வரணும். இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆலயத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வரணுமா? என்ன பெற்றுக்கொள்ள வரணுமா? வாசிங்களேன். இதை படித்து முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 118 சங்கீதம் 26வது வசனம். சங்கீதம் 118. ஆலயத்திலிருந்து உங்களை என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் செல்வின் பாஸ்டர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நாட்களில் ஆசாரின் ஆசீர்வாதம் போடுவான். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி. அது ஆசாரியன் கொடுக்குற ஆசீர்வாதம். ஜனங்கள் அப்படியே தலை குனிஞ்சு கை கூப்பி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு பிரசங்கத்தில் ஒவ்வொரு ஆராதனை முடிவிலேயும் நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம்? பிளஸ் பண்ணுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் வந்தவங்க நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றாங்க. வாசிக்க நேரம் இல்லை. ஒன்று ஏசையா பாவியாய் வந்தான். அப்போ தான் தெரியுது, அதுக்கு முன்னாடி வரையும் நான் பெரிய பரிசுத்தவான்னு நினச்சான். இப்போ தான் தெரியுது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். நான் அசுத்த உதடுள்ளவன். பரிசுத்தம் பெற்றான், ஊழியத்தை பெற்றான், கர்த்தர் ஸ்தோத்திர சுத்திகரிப்பை பெற்றான். அதோடு மாத்திரமல்ல, 18 கூனியாய் இருந்தவள் ஒரு ஆயக்காரன் வந்தான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 13ஆம் வசனத்தில் ஆயக்காரன் பரிசேயனும் ஜெபிக்க வந்தாங்க. ஆயக்காரனாக திரும்பி போகலை, நீதிமானாய் மாறிப்போனான். ஆலயத்தில் பெற்ற ஆசீர்வாதம். கூனியாய் ஆலயத்துக்கு வந்தால் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. 13ஆம் அதிகாரம் லூக்காவில். திடீர்னு ஒரு நாள் இயேசு வந்தார். அவளை தம்மிடத்தில் வரவழைத்து அவளை தொட்டு சுகமாக்கினார். அருமையானவர்களே, ஆலயத்தில் என்ன இருக்கு? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணுமா? ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு ஏன் நீ வருகிறாய்? துதிக்க, ஜெபிக்க, கர்த்தரால போதிக்கப்பட, காணிக்கை செலுத்த, தசமபாகம் செலுத்த, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நன்மைகள்லாம் வேணும்னா நமக்கு ஆலயத்தில் என்ன செய்யணும்? நாட்டப்படணும். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லோரும் கண்களை மூட போகிறோம். என்ன வந்தாலும் நான் ஆலயத்தை விடக்கூடாது. மழையானாலும், வெயிலானாலும், குளிரானாலும், வியாதியாக இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு வரதை நிறுத்தக்கூடாது. எனக்கு ஒரு கிருபை வேணும். இந்த ஆலயத்தினால் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் என் மேலே வந்து பலிக்கணும். எனக்கு வந்து நிறைவேறணும். எனக்கு அந்த கிருபை வேணும். அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துவீங்களா? வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். எனக்கு ஆலயத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்.
அப்படி சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்திருக்கிற நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்பீங்களா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தீங்க, கொஞ்சம் எழும்பி நின்று ஒரு அபிஷேகத்தை கேட்க போறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் இயேசுவும் மரியாளும் யோசேப்பும் குடும்பமாய் சர்ச்சுக்கு வந்தாங்க. லூக்காவில் படிக்கிறோம். சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆலயத்தில் வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். குடும்பமாய் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம். நான் இவ்வளோ சத்தியம் கேட்டுட்டேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் என்னை நியாயந்திருக்க கூடாது, எனக்கு நியாயத்திற்புக்கு ஏதுவாய் மாறிடக்கூடாது. நான் ஆராதனையை முடக்க மாட்டேன், ஆலயத்தை தேடுவேன், ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரமா இருப்பேன். வாய் தரங்க, வாய் தரங்க, ஜெபிக்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை அனுப்புவா. அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் இந்த கூட்டத்தை முடிக்க போறோம். கமான் கமான் கமான், எல்லாரும் வாய்களை தர. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத் வைட்லி. கர்த்தருடைய வாயை தரங்க. யாரையும் அங்கங்க பார்க்க. தம்பி மாறலாம், சின்ன தம்பிகளில் கண்களை மூடுங்க. ஆலயத்துக்கு வருவேன் ஆண்டவரே, ஆலயத்தில் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆலயத்தில் ஜெபம் பண்ண வருவேன் ஆண்டவரே, ஆலயத்தில் துதிக்க வருவேன் ஆண்டவரே, ஆலயத்தில் காணிக்கை கொண்டு வருவேன் ஆண்டவரே, ஆலயத்தில் கர்த்தாவே தசமாத்தை கொண்டு வருவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்தில் உள்ள மகிமையை ஆராய்ச்சி பண்ண வருவேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வருவேன், ஆலயத்துக்கு போகிறேன் ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கய்யா. இன்னும் சத்தம் எழும்பல. தம்பி மாறலாம், தங்கச்சி மாறலாம், கொஞ்சம் கண்களை மூடுங்க, அங்கங்க பார்க்காதீங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையை தாரும் ஆண்டவரே, ஆலயத்தினுடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. எல்லாம் பாடலாமா? ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு பாட முடியல, பிரதர்ஸும் சகோதரிமாரும் மைக்கில் பாடி உதவி செய்வாங்க. ஒரு அபிஷேகம் மத்தியில் இறங்க போகுது. இந்த அபிஷேகம் என்ன செய்ய போகுதுன்னா, உனக்கு ஜீவனே போற மாதிரி இருந்தாலும் இந்த ஜெப வீட்டில இருந்து ஆலயத்திலிருந்து உன் ஜீவன் போக போகுது. அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர போறார். அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் தர போகிறார். 1 2 3. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை. எல்லாரும் கைகளை தட்டி துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஆராதிக்க வந்த எல்லாரும் கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திடவே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே.
ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. எம் சபையுடனே உம்மை துதி. Yes, Jesus, thank you for this golden opportunity, Lord. Amen. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா. ஓ ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோம். எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் படைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், Glory. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தேவனை ஆராதிக்கிற கிருபையை ஊற்றுகிறார். தேவனை துதிக்கிற கிருபையை ஊற்றுகிறார். தேவ மகிமையை ஆராய்ச்சி பண்ணுகிற கிருபையை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்வோமாக. வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா. தெய்வமே, எங்களுக்கு ஆராதனை தந்ததற்காக, ஆலயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிற மகிமை, துதிக்கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிக்கன மகிமையுமே முழு மனதுடன். கர்த்தரின் சம்பூர்ண ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. கேட்போமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் சம்பூர்ண ஆசீர்வாதம், சம்பூரண ஆசீர்வாதங்களை திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களை திருப்தியாய். கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். சம்பூர்ண ஆசீர்வாதம், தேவனுடைய வீட்டின் ஆசீர்வாதம், தேவனுடைய வீட்டின் ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்குள்ள எனக்குள்ள அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. எஸ் எஸ் எஸ். எல்லா சாபங்கள் மாறட்டும், வறட்சி மாறட்டும். உனக்குள்ள ஆலயத்தின் சம்பூரணம். ஓ ரிபாலா கரதரப் துரே ரிபாரபா கரபௌதராயா. ஓ ரிபாரபலப கத்துரி பிலகதுர பௌதரி பியப்துராயா. சுடம் துரபல கத்துன மலகதுரி பியப்துனா ஏக்கர பௌஷியார பலகதுராய் பியப்துரே. எஸ் எஸ். கடைசியில் இருக்கிற எல்லார் மேலும், கடைசியில் இருக்கிற எல்லார் மேலும் கூட நம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஏ சம்பூர்ண ஆசீர்வாதத்தை, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். உரபல கஷரபல கத்துரபல துரபக்கர துரமானியா இவரப கத்துரபல கத்துரபல கத்துரப்துனா. ஆசீர்வாதம், 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 சம்பூர்ண ஆசீர்வாதம். நிறுத்தாதீங்க, நிறுத்திடாதீங்க. மியூசிக் நின்றதுனால இல்ல, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். ஆலயத்தின் சம்பூர்ணத்தால் திருப்தி அடையணும். ஆலயமாகி, பரிசுத்த ஆலயமாகி நம்முடைய வீட்டின் நன்மையினால என்னை நிரப்பும். இந்த மத்தியில் இருக்கிறவங்க மத்தியில கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். வாலிபர்கள் மேல் கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்வாயாக.
Ribala Shanam Ture, Ribam Ture, Ribam Ture, Ribam Ture, Ribam Ture. Yes, 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 yes. Lord, pour your mighty anointing upon us, Lord. எங்க மேல இது போதாத ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆலயத்தில் நாட்டப்படணும், சபையில நாட்டப்படணும், துதிக்கிற ஜனமாய் மாறணும், ஜெபிக்கிற ஜனமாய் மாறணும். கர்த்தர் இவளை போதிப்பீராக, நடத்துவீராக, ஆலயத்தின் நன்மையை தருவீராக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஒரு தூக்கி வாசிக்க பார்க்கலாம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென், ஆமென். எல்லா கைகளை அடிச்சு பாடுவோம், எல்லா கைகளை தட்டி பாடுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். இந்த கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை அடிச்சு பாடுங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென், ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அபிஷேகம், அபிஷேகம், ஒரு கிருபையின் ஆவி. எஸ், எஸ், எஸ். துரே கரே துரே திவாகர பக்கத்துனா வணக்கத்துனா வணக்கத்துனா துனா இயத்துனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா